ரீசன்ட் டேஸா ட்ரேடிங் அப்படின்னாலே ஸ்கேம். ட்ரேடிங் கோர்ஸ் வைக்கிறவங்க எல்லாம் பெரிய ஸ்கேமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கு. அது இப்பதானு இல்லை, அப்பையிலேருந்தே. ஏன்னா ட்ரேட் பண்ண தெரியல அப்படின்னா இவங்க ட்ரேட் கோர்ஸ் எடுத்து ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை கட்டுறது நம்மளோட மக்களோட வழக்கம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். காலேஜில் ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாம் வேலைக்கு போக முடியலன்னா சொல்லி ப்ரொஃபஸராக இங்கே வந்து உட்காந்துருக்காங்களா? உங்கள்டே நீங்க கேள்வி கேளுங்க. அவங்களால முடியாதா? நம்மளை விட அவங்களுக்கான ஹையர் பொசிஷனும் கிடைச்சி கூட அவங்க டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழிலை எதிர்த்து பண்றாங்கன்னா, ஏன்னா அவங்களால வளர்ந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க டிசைட் பண்றாங்க. ஏன்னா அந்த ஃபீலை நானும் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னால் சம்பாதிக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து நான் நல்லா சம்பாதிக்கிறேன் போ, என்னால் என்னோட லைஃபே நீங்கள் தான் என்னை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. எக்கச்சக்கமாக இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் ப்ரௌடாக இருக்கு. இதெல்லாம் இப்போ சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி அது எப்படி நீங்கள் ப்ரௌட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், நான் காலேஜ் டேஸில் ஒரு செமினார் அட்டன் பண்ணும்போது எல்லாருமே இங்கிலீஷில் செமினார் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் நான் அந்த இடத்துல தமிழில் செமினார் எடுக்கும்போது எனக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கல. ஆனால் அங்கே என்னோட செமினாரை லிசன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து ப்ரோ உண்மையிலே சொல்கிறேன் ஃபென்டாஸ்டிக், இத்தனை பேர் செமினார் அட்டன் பண்ணி எனக்கு புரியாத விஷயம் நீங்கள் செமினார் அட்டன் பண்ணி எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு கிரேட் எனக்கு கொடுத்தப்போ அந்த இடத்துல என்னோட ஹாப்பினஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன இன்ஸ்டிடியூட்ல ஒரு ட்ரெயினராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாம்னா என்ன ஒரு ட்ரெயினரா அங்கீகாரம் கொடுத்துச்சு. எனக்கு அதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. எனக்கு ட்ரெயினர் அப்படின்னா பிடிக்கும். என்னோட ட்ரைனிங் அப்படிங்கிறது பிடிக்கிறதுனால தான் நான் லைவ்ல கிளாஸஸ் எடுக்கிறத விட யாரும் மாதிரி ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணி நான் கிளாஸ் எடுக்கல. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கும். நான் ரெகுலரா லைவ்ல வந்து கிளாஸஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் ட்ரெயினர் ஆகணும். ட்ரெயினருங்கிறதுல நான் ரொம்ப ஆத்மாத்மா இறங்குனதுனால தான் எனக்கு அதுல ப்ரௌட் அந்த ஃபீல் அந்த ஹாப்பினஸ் வேற எதுவுமே எனக்கு இல்லை. ஸோ அதனால நான் டிசைட் பண்ணதான் இந்த ட்ரைனிங் அப்படிங்கிற ஜாப். என்னால 4 பேரை உருவாக்கிட முடியாதா அப்படிங்கிற யோசிச்சேன். அதனால ட்ரைனிங் அப்படிங்கிற கேப்பபிலிட்டியே எடுத்தேன். ஏன்னா நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணும்போது எனக்கு சொல்லி கொடுக்க சத்தியமா சொல்றேன் இங்க யாருமே கிடையாது. சோசியல் மீடியாஸ்ல எதுவுமே இல்லை. அப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லையே, நம்ம ஏன் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இந்த 4 வருஷ பயணம் ட்ரேட் ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். 4 வருஷமா இந்த ட்ரேட் ஜீனியஸ் பிராண்ட் இருக்கு. நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் போய் செக் பண்ணுங்க. டாப் இன்ஸ்டிடியூட்ல நம்ம ட்ரேட் ஜீனியஸ் இருக்குன்னா அந்த அளவுக்கு கொடுக்குற சர்வீசஸ் கிட்டத்தட்ட 4 years ட்ரேட் ஜீனியஸோட வளர்ந்தது. கிட்டத்தட்ட 2019 ஸ்டார்ட் பண்ணது இன்ன வரைக்கும் ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற நேமோட நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஈஸியாக இந்த ட்ரேட் ஜீனியஸ் வளரல. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ல ஸ்டார்ட் பண்ண இந்த ட்ரேட் ஜீனியஸ் இப்போ கிட்டத்தட்ட 2500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெயின் பண்ணி முடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்லா ப்ராஃபிட் பண்றாங்க. ஏன் ரீசெண்டா பிஃபோர் 2 days பிஃபோர் என்ன என் ஸ்டூடெண்ட் வந்து மீட் பண்ணாங்க. நான் நல்லா பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கிரேட் கொடுத்துட்டு போனாங்க. முடிஞ்சா அதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு வைக்கிறேன் அந்த போட்டோ கூட. ஸோ அதே மாதிரி நிறைய கிரேட் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் நான் வைக்க முடியாது. ஸோ எல்லாமே அவங்க ப்ரைவேசி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால முடிஞ்சா நான் வைக்கிறேன், அவங்க பர்மிஷன் கொடுத்தால். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கவங்க எல்லாமே ஸ்கேமர்ஸ் கிடையாது. ஆனா இந்த ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட்டுங்கிற நேம்ல ஸ்கேம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள பத்தி நான் பேசல. ஆனா ட்ரேட் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்க, ட்ரேடிங் கோர்ஸ் செல் பண்றாங்க, இவங்க எல்லாம் மிகப்பெரிய ஸ்கேமர்ஸ். ட்ரேட் பண்ண தெரியாம ட்ரேடிங் கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரூமர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நல்லா ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க, எங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரியாம இங்க வந்து உட்காரல. ஏன்னா ட்ரேட் ஜீனியஸ் ஒவ்வொரு குவாலிட்டி சர்வீசஸையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have to be planned with the copy trading platform. ஸ்டூடெண்ட்ஸால எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த அஃபோர்டபுள்ல அவங்களுக்கு ஒரு காப்பி ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை நாங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அடுத்தடுத்த ஃபெசிலிட்டி பண்றோம். திட்ட பிசிக்கல் அப்பியரன்ஸுக்காக 1 crore worth ஒரு ட்ரேட் ஃப்ளோரை நாங்க ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம். முடிஞ்சா அந்த வீடியோ தரேன், எவ்வளவு பெரிய ட்ரேட் ஃப்ளோர்னு நீங்க பாருங்க, ஐ பட்டன் தரேன். இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா நாங்க எப்படி ஸ்கேமர்ஸ் ஆக முடியும்? நீங்க எங்கலேருந்து இல்லை, நிறைய பேர் இருக்கீங்க. எஸ், நீங்க இந்த வீடியோ பாக்குறப்போ இந்த வீடியோ உங்களுக்கான அவேர்னஸான வீடியோ தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஸ்கேமர்ஸ்
ட்ரேடிங் கோர்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் ஸ்கேமர்ஸுங்காங்க. ட்ரேடிங் கோர்ஸ் எடுக்கணும்னா அதோட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? ஸ்கேமர்னு சொல்ற நீங்க ஒரு நாள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்து பாருங்க, அதோடைய ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கும், அதோட ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்கி இருக்கும் அப்படிங்கப்போ அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும், 4 வருஷத்தோட கடின உழைப்பு. சும்மா வந்து இங்க இவ்வளவு பெரிய பிரான்ச் வச்சுட்டு நாங்க இங்க உட்காரல. எங்க டீமுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட ஒர்க் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோம், நாங்க பிசிக்கலா இருக்குமான்னு கேட்டா எஸ் பிசிக்கலா இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு மென்டாருக்கான தகுதி என்னங்கிறத நீங்க டிசைட் பண்ணணும். ஆனா நம்ம மக்களுக்கு அதுக்கான பொறுமை இல்லை. ஏன்னா நம்ம மக்கள் என்ன திங்க் பண்றோம்னா அவசரப்படுறோம். என்னன்னா என்னால ஒர்க் பண்ண முடியாது, ஆனா எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோங்க. அதுதாங்க உண்மை. ஏன்னா அந்த மாதிரி மீடியா ஈஸியா சம்பாதிக்கலாம், கோடியில சம்பாதிக்கலாம், லட்சத்தை சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன் சொன்னதுனால தாங்க இப்ப எங்களுடைய இந்த டீச்சிங் கம்யூனிட்டியே நாசமாய் போய் கிடக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நேம் ஒரு பர்சன் பண்ண தப்புனால எங்களுக்கு வந்துச்சு அந்த கலங்கம். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் மூலாதாரமே நம்ம தாங்கிற யாரும் யோசிக்கிறது இல்லை. நீங்க ஒரு ட்ரேடிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை போய் கான்டாக்ட் பண்ண போறீங்கன்னா சில விஷயங்களை வந்துட்டு யோசிக்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன யோசிக்கணும் அப்படிங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் செட்டை மாட்டுங்க. ட்ரேடிங் அப்படிங்கிறது ஈஸி இல்ல. ஏன்னா நம்ம ஒரு ட்ரேடிங் படிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம காலேஜஸ் முடிச்சிருப்போம், ஸ்கூலிங் முடிச்சிருப்போம், எல்லாமே முடிச்சுதான் இங்க வரும். நம்ம ஒரு ஸ்கூல் படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கிட்டோம், காலேஜ் படிச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் இதுக்காகவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனா ஒரு ட்ரேடிங்கை மட்டும் நான் 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ கட்டிக்கிட்டு நான் நல்லா சம்பாதிக்க நினைச்சா அது எப்படி முடியும்னு நான் கேட்கிறேன். ஆனா நம்ம மக்களோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. அந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் மாட்டுங்க. நீங்க எங்க 4 மாசம் கிளாஸ் படிக்கிறீங்கனாலும் 4 மாசத்துக்கு அப்புறம் நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆயிருவீங்க, உடனே ஆயிருவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு பின்னாடி நீங்க லேர்னிங் ஸ்டேஜ் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க. அதுக்கு பின்னாடி பிராக்டிசிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அப்பதான் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்னா நான் தெளிவா நீட்டா டைரக்டாவே சொல்லிடுவேன். நான் வந்துட்டு நாங்க இப்படிதான் நீங்க என்னோட டீமுக்கு என்கொயர் பண்ணி பாருங்க, என் டீம் இதான் சொல்லுவாங்க. அவங்கள நீங்க ஜாயின் பண்ணுங்க, உடனே உங்களை 1 லட்சத்துலயோ 2 லட்சத்துலயோ நான் ப்ராஃபிட் பண்ண வைக்கன்னு தேவையே இல்லை. ஏன்னா நான் ரியாலிட்டியை பேசுறேன், இதுதான் உண்மை. 4 மாசம் படிச்சு முடிச்சுட்டு நீங்க ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணல, எக்ஸ்பிளைன் பண்ணலாம், உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. நான் பொய்யே சொல்லல. ஏன்னா ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணா எந்த ஒரு விஷயமா சக்சஸ் பண்ணலாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் கார் நல்லா ஓட்டுனா, காரை நல்லா ஓட்டி பழகுனா, நான் காரே ஓட்டாம கார் ஓட்ட கட்டிக்கிட்டேன், நான் டிரைவிங் ஸ்கூல் போயிட்டேன், கார் ஓட்ட கட்டிக்கிட்டேன். ஆனா நான் கார் நல்லா ஓட்டணும்னு உங்களால சொல்ல முடியுமா? யாராலுமே முடியாது. ஏன்னா ரியாலிட்டி அதுதான். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. அதே தான் நான் இங்கே சொல்லுவேன். ஒரு விஷயத்துல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அந்த சக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு விஷயத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டோம். ஒரு இன்ஸ்டிடியூட்டையோ இல்ல நான் ஒரு மென்டாரையோ நான் சூஸ் பண்ண போனா நான் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் இதுல குவாலிட்டியை தெரிஞ்சு, இவங்க ப்ராப்பரான மென்டாருங்கிற குவாலிட்டிக்கு இவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா முடிவு தான் நம்ம பண்ண மாட்டோமே. ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லிட்டா உடனே போனா அவங்க பின்னாடி ஓடிடுறது. நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய தப்பே இதுதான். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ரீன்னு சொன்னா அவங்க பின்னாடி போயிடுது. இன்னொரு விஷயம், கோடியா சம்பாதிக்கலாம்னா பின்னாடி போயிடுது. ஈஸியா சம்பாதிக்கலாம் பின்னாடி போயிடுது. ஏன் ஈஸியா சம்பாதிக்கலாங்கிறது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஈஸியா ஒரு அமௌண்ட் கண்டிப்பா அது நிலைச்சு நிக்காது. நான் ஏங்க கஷ்டப்படணும்? நான் ட்ரேட் பண்ணி ஈஸியா சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ஓப்பனா சொல்ல நான் ட்ரேடிங் ஹிஸ்டரி நான் காமிக்க முடியாதுன்னு இல்லை. இப்ப கூட நான் எடுத்து காமிப்பேன். நான் இந்த மந்த் எவ்வளவு நான் ப்ராஃபிட் வித்ட்ராவல் ப்ரூஃப் என்னால காமிக்க முடியும். காமிக்கவா? வித்ட்ராவல் ப்ரூஃப் நான் அட்டாச் பண்றேன். ஜனவரி மாசம் நான் எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்கேன் காமிக்க முடியும். காமிக்க முடியாதுன்னு இல்லை, எல்லாமே நான் காமிப்பேன். இப்ப நான் இதுக்காக நான் காமிக்கிறேன். அதுக்கு நான் பர்மிஷன் வாங்க, இதுக்கு நான் பர்மிஷன் வாங்கினா நான் காமிக்கிறேன். ஆஃப்டர் தட் நல்லா நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மென்டார் அப்படின்னா இவங்களுக்கான குவாலிட்டி என்ன இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மென்டார் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஸ்டாஃப் அவங்கள்ட்ட இருக்கா, அதுக்கு அவங்க ப்ராப்பரான ட்ரேடராங்கிறத முடிவு பண்ணதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணாங்க அந்த நம்பர்ஸ் தான் பார்க்கணும். ஏன் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி வேணாலும் நான் மேனிபுலேட் பண்ண முடியும். உன்னால முடியும்னாரு, அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்குது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். ஒரு நம்பர்ஸா நான் எப்படி வேணா மேனிபுலேட் பண்ண முடியும். நல்லா புரியுங்க. நான் லாஸ்ட் டேல கூட நான் ப்ராஃபிட்டா காமிக்க முடியும், என்னால அது முடியும். ஆனா அவங்களோட லைவ் அனலைசிஸ் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பாருங்க. அவங்கள லைவா ட்ரேட் எடுத்து காமிக்க சொல்லுங்க, இல்ல லைவா அனலைசிஸ் பண்ண சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ போட சொல்லுங்க. ப்ரோ நீங்க ஒரு மென்டார், நீங்க லைவா ப்ரெடிக்ட் பண்ணி இந்த மார்க்கெட் இப்படின்னா மூவ் ஆகும்னு போட சொல்லுங்க. அதோட மார்க்கெட்டோட மூமெண்டம் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரே வீக்ல டிசைட் பண்ணாதீங்க, 2 மாசம் 3 மாசம் பாருங்க. அவங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உடனே போயிட்டு இவங்க நல்லா பேசினா உடனே நான் புக் பண்ண போனா கண்டிப்பா நீங்க ஏமாந்து தான் போவீங்க. அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன்.
இங்க நான் தான் லெஜிட், நான் தான் பெரிய இதெல்லாம் நான் சொல்ல வரல. என்ன மாதிரி லெஜிட்டான மென்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையுமே அவங்களோட லைவ் அனாலிசிஸா பாருங்க. நம்பர்ஸை பார்க்கவே பார்க்காதீங்க. நம்பர்ஸை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்பர்ஸை என்னைக்குமே நீங்க பார்க்காதீங்க. அவங்களோட லைவ் ப்ரெடிக்ஷன், அவங்களோட மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சார்ட் இதை பார்த்தும் பண்ணாதீங்க. அவங்க லைவா இங்க உட்காந்து இன்னைக்கு டேட், இப்போ நாளைக்கு மார்க்கெட் மூமெண்டம், நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் மூமெண்டம் எப்படி இருக்க போனா இந்த வீக் அவங்கள வீடியோ போட சொல்லுங்க, கேளுங்க, தப்பே கிடையாது. அந்த மாதிரி நீங்க பாருங்க. நெக்ஸ்ட், அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்பரான மென்டரா இருக்காதாங்கிறத அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அனலைசிஸா லைவா உட்காந்து 1-on-1 செஷன் அந்த மாதிரி ஒரு வீடியோ ப்ரொஃபைல் இருக்கான்னு பாருங்க. இப்ப நான் சொல்லுவேன், ஏன் அந்த மாதிரி வீடியோ ப்ரொஃபைல் இருக்கு. நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு 1-on-1 செஷன் உட்காந்து அவங்க என்ன தப்பு பண்றாங்க, ஏது தப்பு பண்றாங்க, என்னத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல பண்ணோம். நான் எந்த ஒரு ஹைடுமே பண்ணல. ஏன்னா நான் இப்பவும் சொல்லுவேன், எதை நீங்க ஃப்ரீயாவே கத்துக்க முடியும். ஏன்னா நீங்க ஃப்ரீயா கட்டிக்கிட்டாலே போதும். ஏன்னா அதுக்காக தான் என் யூடியூப் சேனல் 250 வீடியோ போட்டு வச்சிருங்க. நீங்க அதை நீங்க போய் பாருங்க, உங்களால கத்துக்க முடியும். நீங்க என்ன வந்து படிச்சாதான் கத்துக்க முடியும்னு இல்லை, பாருங்க. ஆனா நீங்க டவுட் கேட்டா என்னால ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, எல்லாத்துக்கும் என்னால ஷார்ட்டா வீடியோ போட முடியாது. அதுதான் வந்து இந்த உண்மை. அண்ட் தென் நீங்க அந்த வீடியோஸை பார்த்து லேர்ன் பண்ண முடியுது, உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டேஜினியஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். இல்ல அதே மாதிரி மென்டார்ஸ் இருக்காங்க, நல்ல குவாலிட்டியான சர்வீசஸ் கொடுக்காங்க, தாராளமா அவங்களை போய் ஜாயின் பண்ணலாம். நாங்க எதுவுமே சொல்லல. ஆஃப்டர் தட் அவங்க வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் காமிக்கிறாங்களா, இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸஸையும் சேர்த்து போடுறாங்களான்னு பாருங்க. நான் அதை போட்டிருக்கேன், அதனால தான் நான் சொல்றேன். பிளஸ் அவங்க ஒரு ப்ராப்பரான ஆஃபீஸ் வச்சு டிராவல் பண்றாங்களா, ஒரு கவர்மெண்ட்ல ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு பண்ணிருக்காங்களா அவங்க பிராண்டுக்கு. ஏன்னா இப்ப நான் டேஜினியஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் கவர்மெண்ட்ல இந்த பிராண்ட் ரன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் வாங்கியிருக்கேன். சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்கான்னு பாருங்க. ஒரு நார்மலான எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு அவங்களை கேளுங்க, உங்களுக்கு ஒரு பிராண்டுக்கு எம்எஸ்எம்இ பண்ணிருக்கீங்களா. ஏன்னா நீங்க எம்எஸ்எம்இ பிரைவேட் லிமிடெட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அட்ரஸ் வச்சு தான் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இன்கேஸ் நாளைக்கு உங்களை அவங்க ஸ்கேம் பண்ணிட்டா கூட நீங்க அந்த அட்ரஸுக்கு போயிட்டு அவங்களை கேட்கலாம். ஒரு டூப்ளிகேட்டான அட்ரஸை வச்சு பண்ண முடியாது. ஏன்னா ஒரு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அவங்களோட பர்சனல் ஐடென்டிட்டி, அவங்களோட ஆதார் கார்டோ இல்ல டிரைவிங் லைசன்ஸை வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். கண்டிப்பா இல்ல அவங்களோட அட்ரஸ் இருக்கும். நீங்க அந்த அட்ரஸ் வச்சு உங்களை ஸ்கேம் பண்றப்போ நீங்க டேரக்டா அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி கேளுங்க. அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ், அவங்களுக்கு ஒரு டீம் வச்சு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்களா, கன்செஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க பாருங்க. இப்ப என் டீமுக்கு நீங்க கால் பண்ணீங்க, கண்டிப்பா என் டீம் ஒரு 15 நிமிஷத்துல 20 நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய குவாலிட்டி என்ன, நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு நாங்க அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு தேவை கிளைண்டோட சர்டிபிகேஷன். அப்போ அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்க உள்ள போயிட்டு அனலைஸ் பண்ணுவோம். கன்செஷன் எடுங்க, உங்க ஸ்டேஜ் அனலைஸ் பண்ணுங்க. நாங்க யாருமே வந்து இங்க உடனே வாங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம். இது வரைக்கும் நாங்க கால் பேசின கிளைண்ட்ட நீங்க வெளியில யார்கிட்ட வேணாலும் என்கொயரி பண்ணி கேளுங்க, டேஜினியஸ் உடனே உங்களை ஜாயின் பண்ண சொல்லியிருக்கான்னு கேளுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு எலிஜிபிளான்னு பார்ப்போம். அப்புறம் நீங்க என்னென்ன பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறம் எங்க கிட்ட வந்து ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு சொல்லுவோமே தவிர உடனே உங்களை ட்ரைனிங் கொடுத்தோம் நீங்க உடனே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி எங்க டீம் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ கன்செஷன் வேணும்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கன்செஷன் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீங்க தயங்காதீங்க. நிறைய பேர் கேட்கற நாங்க தயங்குறோம் என்ன பண்ணுவோம், ஏன்னா நிறைய லாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய லாஸ் பண்ணவங்க என்ன பண்ணீங்க, இந்த லாஸ் எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும், நிறைய லாஸ் பண்ணிட்டேன், இவங்களை நம்பி நான் லாஸ் பண்ணேன், அவங்கள நம்பி நான் லாஸ் பண்ணேன், நான் ட்ரேடிங்லனா எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க. அந்த மாதிரி வராதீங்க. லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான கைடன்ஸ் நாங்க கொடுப்போம். இது பண்ணிட்டீங்க, இதை இப்படி பண்ணா இந்த மாதிரி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோமே தவிர நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணி உடனே ப்ராஃபிட் பண்ண முடியும்னு நாங்க சொல்லவே மாட்டோம். அந்த மாதிரி சொல்லி புக்கிங் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கு. அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில வாங்க. ஏன்னா அது கமிட்மெண்ட்ல போயிட்டு நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க. அந்த மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா திரும்பி நீங்க மேல லாஸ் தான் பண்ணீங்க ட்ரேட் பண்ண. ஸோ அண்ணன் ஒரு பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பாருங்க. இப்ப நான் டேஜினியஸ் அப்படின்னா 2 ஆஃபீஸ் இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் டைரக்டா போயிட்டு எங்களோட டீம்கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம். முடிஞ்சா என்னையும் நீங்க மீட் பண்ணலாம். அங்கதான் நாங்க அவைலபிள் இருப்போமே தவிர இப்ப நாங்க ஒரு ஸ்கேமர்ஸ் அப்படின்னா நாங்க பிசிக்கல் ஓவர்வியூ வச்சிருக்க முடியும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எங்களோட ஆஃபீஸ் இருக்கான்னு பாருங்க. நீங்க ஒருத்தவங்கள்ட்ட போய் கோர்சஸ் படிக்க போறீங்களோ, இல்ல ஒருத்தவங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களோ, ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி போக போறீங்களோ, கண்டிப்பா அவங்களோட ஆஃபீஸ் நீங்க கேளுங்க, உங்க ஆஃபீஸ் எங்க இருக்கு, நாங்க வரணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுக்கு வாண்டடா கால் பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வாண்டடா கால் பண்ணி நீங்க எங்கள்கிட்ட ட்ரேடிங் கோர்ஸ் எடுத்துக்கங்க, சிக்னல்ஸ் வாங்கிக்கோங்க, காப்பி ட்ரேடிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்கள நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் சொல்ல வேண்டியது தான், நம்பாதீங்க. உங்களை வாண்டடா கால் பண்ணாங்க, நீங்க நம்பாதீங்க. நீங்க தேடி போங்க. நீங்க தேடி போறவங்க கண்டிப்பா உங்களுக்கு ட்ரஸ்டபிளா இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க மேல ட்ரஸ்ட் வந்தா மட்டும்தான் நீங்க தேடி போவீங்க. ட்ரஸ்ட் வந்தா நீங்க ஏன் தேடி போறீங்க? அப்போ அந்த ட்ரஸ்ட் வரது வரைக்கும் நீங்க அவங்கள ரிசர்ச் பண்ணுங்க. அவங்க என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அவங்கள நம்பர்ஸை வச்சு அவங்கள நம்பி நீங்க போனீங்கன்னா
கண்டிப்பா நீங்க லாஸ் தான். பிசிக்கலா அவங்க இருக்காங்களான்னு பாருங்க, அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு பாருங்க, அவங்க டீம் எப்படி ஒர்க் பண்றான்னு பாருங்க, அதுக்கான குவாலிட்டி இருக்கான்னு பாருங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மேல ட்ரஸ்ட் வரும். இப்ப நான் ட்ரஸ்டபிளான ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கோச்சிங்கோ இல்ல அவங்களுடைய வேவையோ நான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன நம்பணும்னா என் யூடியூப் சேனலை போய் பாருங்க. நான் வேற ஒன்றும் சொல்லலை. நான் அதுக்கு ஒர்த்தானவனா, நான் ஒரு மென்டார்ஷிப் நடத்துறவனுக்கு ஒர்த்தானவனா என் யூடியூப் சேனலை போய் பாருங்க. பிசிக்கல் அப்பியரன்ஸையோ இல்ல ஆடம்பரத்தையோ இதை பார்த்து போகாதீங்க. போனீங்கன்னா கடைசியில நீங்க என்ன பண்ணுவீங்க, தலையில ஒரு பெரிய துண்டை போட்டு தான் உட்காருங்க. ஸ்டஃப்பை பாருங்க, டேலண்ட்டை பாருங்க, ரிசர்ச் பண்ணுங்க. இந்த 3 விஷயத்தையும் பாருங்க. அவங்க ஒர்த்தபிளா இருந்தா நீங்க யார்கிட்ட வேணா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. யாருமே இதை தான் சொல்லுவேன். இனிமே நம்மளோட யூடியூப் வியூவை ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், எங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆகுதான் தெரியும். இனிமே அந்த